வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். 41 பேர் நீங்கள் வந்ததால் இறந்தாங்க. நீங்கள் வருகை புரிவதால் உங்களை வெடிக்க பார்த்த வந்த கூட்டம் சினிமா மோகத்தின் காரணத்தால், சினிமா வெறியின் காரணத்தால் அலைமோதி அங்கே உரிய வசதி இல்லாததால், தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு காத்திருந்து உயிரிழப்புக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன். அந்த இறப்பு அன்னைக்கு ஓட்டம் பிடிச்ச நீங்கள் ஓட்டம் முடிச்சுட்டு அங்கே அந்த பத்திரிகையாளரை சந்தித்து வருத்தமோ துக்கமோ எதையும் தெரிவிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் ஓடிவிட்டு கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே ஆன பிறகு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் 20 லட்சம் கொடுத்துட்டா அது ஈடாகிடுமா அந்த குடும்பத்துக்கு கொடுத்தீங்க. சரி, நீங்கள் 20 லட்சம் நீ ஆளுக்கு 1 கோடி கொடுத்தேன்னா குறைஞ்சபட்சம் நான் 5 கோடி சொன்னேன். நீங்கள் 1 கோடி கொடுத்துருக்கலாம்ல ஒரு குடும்பத்துக்கு. அது கூட கொடுக்கல. வெறும் 20 லட்சத்தை கொடுத்து விட்டு அது பெரிய பணம் மாதிரி ஒரு ஷோ பண்ணுறீங்களே, அதெல்லாம் ரைட்டாக? சரி, அது இருக்கட்டும். நீங்கள் தீபாவளியை கொண்டாடாதீங்கன்னு ரசிகர்களை கேட்டுக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா அது மாதிரி சொல்கிறதுக்கு? இதுதான் நான் என்னுடைய கேள்வியை யாருக்கு வைக்கணுமோ அவங்கள வைக்கிறேன். உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்குறேன். நீங்கள் ஓடிவிட்டு மறைஞ்சிக்கிட்டு இருந்துட்டு இதெல்லாம் ஒரு அரசியலா? அசிங்கமாக இல்லை? இதை விட மரியாதையாக ஒதுங்கிட்டு மக்களுக்கு எதையாச்சும் சேவை செய்யுங்க. ஆதிக்க அரசியலில் எம்எல்ஏவாகி முதலமைச்சராகி கொள்ளை அடித்து கோடி கோடியாக கூச்சிக்கிட்டு போகணுன்னு ஆசையில் அரசியலை வியாபாரம் பண்ண நீங்களும் அனுமதிக்க முடியாது, தமிழ்நாட்டு மக்களும் அனுமதிக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து சினிமாவுடைய ஒரு சினிமாவில் கிடைக்கக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அது குற்றம், அதர்மம். இதை அனுமதிக்கவே முடியாது. இந்த தீபாவளி நன்னாளில்